அவர்கள் ஒருமனப்பட்டு ஓரிடத்துல கூடியிருந்தார்கள். எத்தனை பேர்? 120 பேர். ஒரு மனம் ஜெயத்தை கொண்டு வரும். ஒரு மனமான நிலம் வல்லமையான, அற்புதமான, நிறைவான வளர்ச்சியை கொண்டு வரும். ஆமென். எல்லா நிலத்திலும் வல்லமையான வளர்ச்சி வராது. ஒரு மனமான இடத்திலிருந்து தான் அந்த தெளிவு வரும். அந்த வசனம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. ஆமென். எத்தனை பேர் கூடியிருந்தார்கள்? 120 பேர் கூடியிருந்தார்கள். அந்த 120 பேரும் ஒரே ஸ்டேட்டஸ் இல்லை, ஒரே கோத்திரத்தை சேர்ந்தவங்க இல்லை, ஒரே படிப்பு, ஒரே பதவி, ஒரே பேக்ரவுண்டை சேர்ந்தவங்க அல்ல. வெவ்வேறான ப்ரொஃபஷனல். மீன் பிடிக்கிறவங்க இருக்காங்க, டாக்ஸ் கலெக்டர் இருக்காங்க. நான் சொல்றது புரியுதுங்களா? உயர்ந்த பதவி வச்சவங்க இருந்தாங்க, பதவி இல்லாதவங்க இருந்தாங்க. எல்லா தரப்பட்ட ஆட்களும் ஓரிடத்தில் கூடியிருந்தார்கள். ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, 120 பேர் கூடியிருக்கிறாங்கன்னா அவனுடைய இருதயம், அவருடைய சிந்தை, அவருடைய நோக்கங்கள் எல்லாம் ஒருமனப்பட்டிருந்தது. மீண்டும் சொல்லுகிறேன், அங்கிருந்த சீஷர்களுடைய சிந்தை, நோக்கங்கள் எல்லாம், இருதயம் எல்லாம் ஒருமனப்பட்டிருந்தது. ஆமென். அல்லேலூயா. இப்போ அது இல்லை அப்படின்னு சொன்னால் ஒருமனமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இன்னைக்கு இருக்கிற சேலஞ்ச் இருக்கிற மாதிரி தான் அன்னைக்கு சீஷர்களுக்கும் நிறைய சேலஞ்ச் இருந்துச்சு. சீஷர்களுக்கு மாம்சம் இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா? சீஷர்களும் குறை கூறலாம், சீஷரும் பிரிவினையை உண்டாக்கலாம், சீஷர்களுக்குள்ளாக தாழ்வு மனப்பான்மை உண்டாகலாம், அல்லது பிரிக்கிற எண்ணங்கள், தான் உயர வேண்டும் என்கின்ற சிந்தைகள் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லிட்டே போகலாம். ஆமென். இப்போ அப்படிப்பட்ட குறை சொல்லுகிற, பிரிக்கிற, அழிக்கிற எண்ணத்தோடு அவர்கள் கூடியிருந்தாங்கன்னா பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்படி இறங்கி வந்தா நம்ம கேள்வி கேட்கணும், அது பரிசுத்த ஆவியானவரா இல்லை வேற ஆவியா? எப்படி? இன்னைக்கு சபை கூடுகிற எல்லா இடங்களிலும் பரிசுத்த ஆவி இறங்குகிறது. பரிசுத்த ஆவியானவர் எல்லா இடத்துல இருக்கார். எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமென். அல்லேலூயா. 2 விதங்கள்ல நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஒன்று, நம்ம அவரை பத்தி பேசும்போது, அவரை தியானிக்கும் போது, அவரை கூப்பிட்டு ஆராதிக்கும் போது ஷக்கினா மகிமையாய் அவர் இறங்கி வருகிறார். அப்படின்னா இன்னும் அவருடைய பிரசன்னம் நிறைவாய் இறங்கி வருகிறது. அப்ப ஆண்டவர் இந்த காலை வேளையில எபேசியர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தின்படி எல்லா முயற்சியோடு கூட நாம் சமாதானமாய் இருப்பதற்கு, ஒரு மனமாய் இருப்பதற்கு நம்ம என்ன பண்ணணும்? சமாதானத்தை காத்து கொள்ள வேண்டும். உங்க குடும்பத்துல ஒரு மனம் இல்லாததற்கு காரணம் சரியான நோக்கங்கள் இல்லை. காலையிலிருந்து நைட் வரைக்கும் தகப்பன் ஒரு பக்கம் ஓடுறது, தாய் ஒரு பக்கம் ஓடுறது, பிள்ளைகள் ஒரு பக்கம் ஓடுறது. ஒரு மனமான நோக்கம் இல்லை. பெற்றோர்கள் ஒன்ன சிந்திக்கிறது, பிள்ளைகள் ஒன்ன சிந்திக்கிறது. இப்படி சிதறி இருக்கிற சிந்தைகளினாலே குழப்பம் ஒன்றிதான் உண்டாகுமே தவிர ஒரு மனம் வராது. இந்த வசனங்கள் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது எப்படி சீஷர்கள் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் கூடியிருந்தார்கள். நீங்களாம் எதுக்கு இங்க வந்திருக்கீங்க? தேவனுடைய ராஜ்யத்திற்காய் வாழுகிற நோக்கம். உங்க மனைவியை திருப்திப்படுத்தணும்னு நினைச்சா திருப்திப்படுத்த முடியாது. இங்க இருக்கிற மனிதர்களை திருப்திப்படுத்தணும்னு நினைச்சு நீங்க எவ்வளோ பண்ணாலும் அவர்கள் திருப்தி ஆக மாட்டாங்க. நீங்க தேவனுக்காய் வாழ ஆரம்பிக்கும் போது, ஆமென் சொல்லுங்க, நான் ஒரே நோக்கம், தேவனுக்காக வாழும்போது தேவன் என்னில் பிரியப்படுகிறார். சும்மா ஒரு மனமா இருக்கணும் அப்படின்னு சொல்றது, அப்படின்னு பேசுறது இல்லாம அதை எப்படி நான் நடைமுறையில இன்னைக்கு என் வீட்டில் கொண்டு வர போறேன். ஆமென். அல்லேலூயா. பணத்தை எப்படி நான் சம்பாதிக்க போறேன்னு யோசிக்க தெரியற நமக்கு பணம் இருக்கு, ஆனா ஒரு மனம் இல்லை. நிறைய ஆசீர்வாதங்கள், உலக பிரகாரமான ஆசீர்வாதம் இருக்கு, ஆனா ஒரு மனம்
இல்லை. அப்போ அந்த ஒரு மனத்தை இன்டென்ஷனா காலையில் ஏஞ்சி ஆண்டவர்கிட்ட ஜெபம், ஆண்டவரே நான் எப்படி என் குடும்பத்தில் ஒரு மனத்தை நான் கொண்டு வர போறேன். ஆமென். கேட்டால் ஆண்டவர் என்ன பண்ணுவார்? கொடுப்பார். கேட்கறது இல்லை, பணத்தை கேட்குறோம், பெயரை கேட்குறோம், புகழை கேட்குறோம். ஆண்டவரே எனக்கு எதிரி என்ன பண்ணுங்க மாத்துங்கன்னு கேட்குறோம். ஆனால் நம்ம ஒரு மனத்துக்காக ஜெபிக்கிறது இல்லை. ஆனால் எது வேணுமோ அதை நம்ம கேட்கறது இல்லை. ஒரு மனம் இருந்தால் பணம் இல்லைனாலும் சமாதானமாக இருக்கலாம். ஆமென். உலக பிரகாரமான ஆசீர்வாதம் இல்லை என்றாலும் ஒரு மனம் உங்க குடும்பத்தில் இருந்தா உங்களை மாதிரி சந்தோஷமா, உங்களை மாதிரி சமாதானமா இந்த பூமியில யாரும் இருக்க. ஆனா எதை கேட்கணும் அதை கேட்க மாட்டோம். யாராச்சும் ஒருத்தர் எபேசியர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிங்க. சமாதான கட்டினால் ஆவியின் ஒரு மனமாய் காத்து கொள்வதற்கு ஜாக்கிரதையாயிருங்கள். எதை காத்து கொள்றதுக்கு? ஒரு மனத்தை காத்து கொள்றதுக்கு ஜாக்கிரதையாயிருங்கள். பக்கத்து சொல்லுங்க, உங்க கணவர் இருந்தா கணவரை பார்த்து சொல்லுங்க ஒரு மனத்தை சொல்லுங்க, ஒரு மனத்தை. பிள்ளைங்க சொந்தக்காரங்க சொல்லுங்க ஒரு மனத்தை என் பிள்ளை காத்து கொள்றதுக்கு ஜாக்கிரதையாயிருங்க. ஜாக்கிரதைன்ற வார்த்தையை எங்க நம்ம பயன்படுத்துவோம்? பிரயாணமா போறேன் ஜாக்கிரதையா போ. என்ன சொல்றேன்? ஆக்சிடென்ட் ஆயிட போது ஜாக்கிரதையா போ. சோ எங்கெல்லாம் ஆபத்து இருக்கோ அங்கதான் இந்த வார்த்தையை பயன்படுத்தும். அப்போ இந்த வார்த்தையை அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு மனத்தை காத்துக்கொள் ஜாக்கிரதையாயிருன்னு சொல்ற. ஏன்னா இந்த ஒரு மனம் குடும்பத்துல சபையில நீங்க கூடி இருக்க இடத்துல இல்ல அப்படின்னு சொன்னா அது பேரழிவை கொண்டு வரும். பேரழிவை கொண்டு வரும். நாட்டுல ஒரு மனம் இல்ல, நாட்டை ஆளுகிற தலைவர்கள் ஒரு மனம் இல்ல, நாடு என்ன பண்ணும்? கொந்தளிக்கும். நாட்டுக்கு நாடு சண்டை வரும். அந்த மாதிரி நீங்க உங்க வீட்டுல ஒரு தகப்பனாக கொஞ்சம் ஒரு புருஷனாக ஒரு மனத்தை நாடவில்லை என்று சொன்னால், ஒரு மனத்தை நோக்கி பிரயாணம் பண்ணவில்லை என்று சொன்னால் அதை ஜாக்கிரதையோடு காத்து கொள்வதற்கு வாயை கட்டணும், எண்ணத்தை கட்டணும். கொஞ்சம் கவனிங்க, மைண்ட்ல எல்லாம் ஓடும். சந்தேகம் வரும், குழப்பம் வரும், பிள்ளைகளை குறித்த பயம் வரும், எல்லாம் வரும். ஆனா நீங்க பரிசுத்த ஆவியான உதவியோடு கூட நாடி, ஆண்டவரே நான் என் குடும்பத்துல பிரிவினை உண்டாக்குற ஒரு புருஷனாக, பிரிவினை உண்டாக்குற ஒரு கணவனாக, மனைவியாக, பெற்றோராக நான் இருக்க மாட்டேன். ஆண்டவரே நான் ஒரு மனத்தை உண்டாக்குற ஒரு மனுஷனாய், ஒரு புருஷனாய் இருக்க எனக்கு உதவி செய்யும். ஆமென். அல்லேலூயா. நம்மை நாமே சோதிக்க வேண்டும். நான் ஒரு மனத்தை என் குடும்பத்துல ஊட்டி வளர்க்கிறேனா இல்ல இடிக்கிறதையும், வீட்டுக்குள்ள வந்த உடனே சண்டை, வெளியில இருக்கும்போது சிரிச்சு குலுங்கி குலுங்கி சிரிக்கிறது, அது வீட்டுல இருக்கணும். ஆமென். வீட்டுக்கு வந்த உடனே ஏதோ பாராங்களை தூக்கி தலையில வச்ச மாதிரி, ஆமென், பேசுறது இல்ல, சிரிக்கிறது இல்ல, வந்த உடனே சண்டை. அப்போ இவைகள் குடும்பத்துல சமாதானத்தை கொடுக்காது. புருஷனை, மனைவிய, பெற்றோர்களை, பிள்ளைகளை இந்த வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. நாம் ஒரு மனத்தை நாட வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப உங்க மனைவியை குறித்து உங்களுக்கு உண்மையான நல்ல எண்ணம் இல்ல, ஒரு மனம் இருக்குமா? உங்க வீட்டுக்கார குறித்து கசப்பா இருக்கிறீங்க, ஒரு மனம் இருக்குமா? இப்போ பிள்ளைகள் ஒரு மனமா இல்லைன்னு சொல்றீங்க. அந்த பிள்ளைகள் ஒரு மனமா இல்லாததுக்கு காரணம் பெற்றோராய் நாங்கள் ஒரு மனமா இல்ல. அப்போ இந்த ஒரு மனத்தை காத்து கொள்வதற்கு நான் உடனடியாய் மன்னிக்க வேண்டும், உடனடியாய் மன்னிக்க வேண்டும். அதை நான் பிடிச்சிட்டே இருந்தா என்னால விடுதலையாய் வாழ முடியாது. அப்போ இந்த காலைவேளையில கர்த்தர் நம்ம பார்த்து தெளிவா நம்மோடு கூட பேசுகிற காரியம் என்னவென்று சொன்னால், நம்முடைய நோக்கங்கள் சரியா இருக்க வேண்டும், நம்முடைய சிந்தைகள் சரியா இருக்க, ஒருமனமா இருக்க வேண்டும், நம்முடைய இருதயங்கள் ஒருமனப்பட வேண்டும். ஆமென். தேவ பிள்ளைகள் ஒருமனமாய் கூடி இருக்கும் போது தேவ வல்லமை விடுதலையாய் மகிமையாய் இறங்கி வரும். அல்லேலூயா. 15ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. அந்நாட்களில சீஷர்கள் ஏறக்குறைய 120 பேர் கூடியிருந்த போது அவர்கள் நடுவில பேதுரு எழுந்து நின்று, சகோதரரே, பரிசுத்த ஆவி தாவீதின் வாக்கினால்
முன் சொல்ல வேண்டிய வாக்கியம் நிறைவேற வேண்டியதா இருந்தது. அவன் எங்களில் யார்? யூதாஸ் எங்களில் ஒருவனாக எண்ணப்பட்டு இந்த ஊழியத்துல பங்கு பெற்றவனாயிருந்தான். அவனுடைய ஊழியம் என்னவா இருந்தது நமக்கு தெரியும். யூதாஸை பத்தி என்ன தெரியும்? பணப்பைய வச்சுட்டு அவர் ஒரு ஃபைனான்ஸ் மினிஸ்டர் மாதிரி கூட இயேசு கூடயே இருந்தாரு. அதுல பங்குள்ளவனாயிருந்தான். வாசிங்க. அநீதியினாலே அவன் ஒரு நிலத்தை சம்பாதித்து தலைகீழாக விழுந்தான். அவன் வயிறு வெடித்து குடல்கள் எல்லாம் சரிந்து போயிற்று. இது எங்களுக்கு மாத்திரம் தெரியாது, எருசலேமில் இருக்கிற எல்லாருக்கும் அவனுடைய அநீதியின் செயலினால் வந்த விளைவு என்ன என்பதை இந்த எருசலேமில் இருக்கிற குடிகள் எல்லாருக்கும் தெரியும் என்று சொல்லுகிறார். அதனாலே அந்த நிலம் அந்த பாஷையில ரத்த நிலம் என்று அர்த்தம் கொள்ளும். அந்த அக்கேல்தமா என்று சொன்னால் அந்த பாஷையில என்னவா இருக்குன்னு சொன்னா ரத்த நிலம் என்று சொல்லி அர்த்தம் என்பதை நாம் வாசிக்கிறோம். சங்கீத புஸ்தகத்துல அவருடைய வாசஸ்தலம் பாழாக்க கடவது, ஒருவனும் அவன் வாசம் பண்ணாதிருப்பானாக என்று. இப்போ அவருடைய அந்த அந்த செஞ்சிருந்த வேலனுடைய கண்காணிப்பை வேறொருவன் பெற கருவதென்று எழுதியிருக்கிறது. யார் இதை சொல்றா? பேதுரு 120 பேர் மத்தியில எழுந்திருந்து ஒரு தெளிவான விளக்கத்தை கொடுக்கிறார். மீன் பிடிக்கிற ஒரு பேதுரு. இப்ப தேவ ஞானம் அந்த பேதுருக்குள்ள இருக்கிறதுனால எழுந்திருந்து சொல்றாரு, ஒருத்தன் போயிட்டான், தேவ சித்தத்தின்படி 12 பேர் தான் அப்போஸ்தலர்கள் என்கின்ற கூட இருந்த ஆட்கள் இருக்காங்க. அதனால இன்னொரு ஆள் நமக்குள்ள வரணும் அப்படின்னு சொல்லி பேதுரு தன்னுடைய சுய ஃபீலிங்க அவன் பேசல, அல்லது சுய ஞானத்தை அவன் பேசல, அல்லது சுய ஃபெயிலியரை பத்தி அவன் பேசல. அவனுக்கு இருக்கிற அந்த வலி, அவனுக்கு இருக்க கருத்தை அவன் சொல்லல. கொஞ்சம் கவனிங்க. நமக்கு வலி, வேதனைகள், போராட்டங்கள், பிரச்சனைகள் நம்மை சூழ்ந்திருக்கும் போது நிறைய கருத்துக்கள். ஒரு சிலர் நான் பார்த்துருக்கிறேன், பிரச்சனை போராட்டம் வரும்போது தேவனுடைய வார்த்தையை நங்கூரமா வைக்கணும். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, உலகத்தில் இருக்கிற பாடல்கள், உலகத்தில் இருக்கிற சில கவிதைகள், சில இங்கிலீஷ்ல சொன்னா கொட்டேஷன் சொல்லுவாங்க, சில ரைம்ஸா இருக்கிற வார்த்தைகள், இதெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க ஃபீலிங்கை ஆற்றுறதுக்காக ஒரு ஸ்டேட்டஸ்ல வைக்கிறதும், இல்லைன்னா அதை அவங்க படிக்கிறதும், அதன் மூலமா அவங்க ஒரு ஆறுதல் அடைகிற காரியங்களை நம்ம பார்க்க முடியும். கொஞ்சம் கவனிங்க. அவைகள் நமக்கு உண்மையான நிரந்தர ஆறுதலை கொடுக்காது. இப்போ பேதுரு அவனுடைய தோல்வியின் மூலமா பேசியிருக்கலாம், அல்லது அவனுக்கு இருக்கிற அவனுடைய வாழ்க்கையில் இருக்கிற ஐடியா. மீன் பிடிக்கிற ஒரு மனுஷன்ல அவனுக்கு நிறைய ஐடியா இருக்கலாம், கருத்துக்கள் சொல்லலாம். ஓகேங்க, நம்ம எல்லாம் என்ன பண்ணுவோம், 12 பேர் இருக்காங்க, நம்ம ஒரு ஆளை தேர்ந்தெடுப்போம், கருத்துலாம் சொல்லலாம். ஆனா பேதுரு கருத்துலாம் சொல்லல, பேதுரு தேவனுடைய வார்த்தையை சொன்னான். ஆமென், அல்லேலூயா. என்ன தேவனுடைய வார்த்தையை சொன்னானா, தாவீது தீர்க்க தரிசனமா சொல்லியிருக்காரு, அந்த தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்ற நேரத்துல வந்திருக்கோன்றத பேதுரு சொல்றார். ஆமென். 109 சங்கீதம் 8 வசனத்தை ஒருத்தர் வாசிக்க, அவன் நாட்கள் கொஞ்சமாக கடவது, அவன் உத்தியோகத்தை வேறொருவன் பெற கடவன். சோ இந்த மாதிரி நிறைய தீர்க்க தரிசனம் இருக்கு. அதுல ஒரு வசனத்தை தான் நீங்க வாசிக்கிறீங்க. அவனுடைய நாட்கள், அநீதியான யூதாசுடைய நாட்கள் குறைய கடவது, அவனுடைய வேலை, உத்தியோகத்தைனா அவனுடைய வேலையை வேறொருவன் பெற கடவன் சொல்லி எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி தாவீது தீர்க்க தரிசனமாய் சொல்லியிருக்காரு. அதனால அங்க இருக்கிற எல்லாரும் பார்த்து பேதுரு சொல்றாரு, அதுதான் இந்த நேரம். ஆமென், அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா சொல்லுங்களேன். ஏன் இந்த வார்த்தை உங்களுக்கு நான் சொல்றேன்னு சொன்னா, உண்மையான சத்தியம் என்னவென்று சொன்னா, நாம் வேதனையில, வலியில, காட்டி கொடுக்கப்பட்ட சூழ்நிலையில இருக்கும் போதும் தேவனுடைய வார்த்தை எல்லாவற்றுக்கு மேலாக ஆளுகை செய்கிறது என்பதை மறந்து போக கூடாது. மீண்டும் சொல்லுகிறேன், உங்க வலியில, உங்க வேதனையில, நீங்க தோற்று போன சூழ்நிலையில, கண்ணீரின் பள்ளத்தாக்குல, தாங்கொன்னா துன்பத்துல நீங்க இருக்கும் போதும் எல்லாவற்றுக்கும் மேலாக தேவனுடைய வார்த்தை என்னோடு கூட இருக்கிறது என்பதை நாம் மறந்து போக கூடாது. அவர் என்ன பண்ணார்னா, இயேசுவை மறுதலிச்சார். இயேசுவை
மறுதலிச்சார். மீண்டும் இயேசு கூப்பிடும்போது தன்னை முற்றிலுமாய் அர்ப்பணித்து மீண்டுமாய் கர்த்தருடைய சமூகத்துல வந்திருக்கிறார். நிறைய காயங்கள் இருக்கு, அதெல்லாம் அவர் என்ன பண்ணல, பொருட்படுத்தல. பேதுரு தேவனுடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்லுகிறதை நாம் பார்க்க முடியும். அப்போ இப்படி தீர்க்க தரிசனம் சொல்லி இருக்கு, அது நிறைவேறுகிற நேரத்தில் வந்திருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் நிறைய நேரத்தில் பதறி போறதுக்கு காரணம், நிறைய நேரத்தில் இன்னும் பிரச்சனையை பெருசாக்குறதுக்கு காரணம், இன்னும் நம்ம வாழ்க்கையில வேதனைகளை நம்மை நாமே அதிகரிக்கிறதுக்கு காரணம் என்னன்னு சொன்னா, உலக ஞானத்தை நாடுவது, உலக மனுஷர்களை நாடுவது, பஞ்சாயத்து பண்றேன்னு சொல்லி பஞ்சாயத்து பின்னாடி ஓடுறது, இல்ல அவங்க என் பிரச்சனையை சால்வ் பண்ணுவாங்கன்னு சொல்லி மனுஷனுக்கு பின்னாடி ஓடுறது. இப்படி பல காரியங்களை நம்ம பிரச்சனையில் இருக்கும்போது, ஆண்டவருடைய சித்தமா, இதுலதான் ஆண்டவர் பிரியமா இருக்காரா, இதுலதான் ஆண்டவர் விருப்பப்படுறாரா என்று சொல்லி நாம் பல விதங்களில் நாம் தேடுகிறோம். ஆனா ஆண்டவருடைய சித்தம் தேவனுடைய வார்த்தையில் இருக்கிறது. பேதுரு நல்ல ஒரு முன்மாதிரியா இருக்கிறார். அந்த ஒருமனமற்று இருக்கிற சூழ்நிலையில, குழப்பம் இன்னும் அதிகரிக்கிற சூழ்நிலையில பேதுரு எடுத்து சொன்ன வார்த்தை தேவனுடைய வார்த்தை. அல்லேலூயா, சத்தமா அல்லேலூயா சொல்லுங்களேன். 119 சங்கீதம் 105 வசனம் சொல்லுகிறது, தேவனுடைய வார்த்தை என் கால்களுக்கு தீபமாய் இருக்கிறது. அப்படின்னா என்னன்னா, நான் இருளில் நடக்கும் போதும் தேவனுடைய வார்த்தை எனக்கு தீபமாய் இருக்கிறது. ஆமென். காலை வேளையில கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறார். நாம் எடுக்கும் ஒவ்வொரு அடியையும் தேவனுடைய வார்த்தை வழி நடத்தும். நான் எடுக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பும், சொல்லுங்க, நான் எடுக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பும், எங்க அம்மா ஒன்று சொல்லுவாங்க, எங்க அப்பா ஒன்று சொல்லுவாங்க, என்னை சூழ்ந்திருக்கிற தலைவர்கள் ஒன்று சொல்லுவாங்க, என்னை சூழ்ந்திருக்கிற மனிதர்கள், இந்த உலகம் ஒன்று சொல்லும், நான் பார்க்கிற டிவி ஒன்று சொல்லும், நிறைய இன்ஃபோ, நான் பார்க்கிற ஒவ்வொரு சேனலும் ஒன்று சொல்லும். ஆமென், அல்லேலூயா. உடனே அந்த சேனல் சொல்ல, மகளே கலங்காதன்னும், உடனே நான் உணர்ச்சி வசப்படலாம். உணர்ச்சி வசப்பட்டுட்டு நான் அதையும் கேட்கலாம். டெம்பரரியான ரிலீஸ், டெம்பரரியான விடுதலை, டெம்பரரியான ஒரு வாழ்க்கையை நான் தேர்ந்தெடுக்கலாம். இல்லனா ஒரு தெளிவை நான் பிடித்துக் கொள்ளலாம். ஆமென். அப்போ ஸ்கிரிப்சர் மஸ்ட் கைட் எவ்ரி ஸ்டெப். சொல்லுங்க, ஒவ்வொரு ஸ்டெப்பையும், ஒவ்வொரு தீர்மானத்தையும் தேவனுடைய வார்த்தை வழி நடத்தும். ஸோ அதனால இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார், எப்படி பேதுரு எல்லாவற்றை காட்டிலும் ஃபைனல் அத்தாரிட்டி தேவனுடைய வார்த்தை. ஒருவேளை சின்ன தீர்மானமா இருக்கலாம், பெரிய தீர்மானம் இருக்கலாம். அதனால தேவனுடைய வார்த்தை தெரியலனா நம்ம டெய்லி வாசிக்கணும், வாசித்து உடனடியாக இதற்கு கீழ்ப்படியணும். ஒருவேளை தேவனுடைய வார்த்தையை நம்ப முடியாத ஒரு சூழ்நிலை வரும்போது ஆண்டவர்கிட்ட கேட்கணும், பரிசுத்த ஆவியானவரே இந்த வார்த்தையை நம்புவதற்கு எனக்கு உதவி செய்யுங்க. ஆமென். நிறைய நேரத்தில் நம்ம வாசிக்கிறோம், ஆனா நம்பல. நம்ம என்ன நினைக்கிறோம்னா, நமக்கு உதவி வேற எங்கேயாச்சும் வரும், உதவி மனுஷன் மூலமா வரும், சமாதானம் மனுஷன் மூலமா வரும்னு சொல்லி நினைக்கிறோம். ஏன்னா நம்ம நம்பல. உதவி வரும் கண்மலையை நோக்கி நான் பார்க்கிறேன். தாவீது, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன், வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு நன்மை வரும், ஒத்தாசை வரும். ஆமென். அப்போ I have to trust completely. நான் எடுக்கிற தீர்மானங்கள் வசனத்தோடு ஒத்து போக வேண்டும், வசனத்தோடு ஒத்து போக வேண்டும். வசனம் ஒன்று சொல்லுது, நான் உன்னை செய்யறேன்னு சொன்னா அது தேவனால் வந்தது அல்ல. ஆமென். நான் சிந்திக்கிற சிந்தைகள் தேவனுடைய வார்த்தை நிறைந்ததாக இருக்க வேண்டும். அப்பதான் நான் போகிற பாதையும் தேவன் விரும்புகிறபடி இருக்கும். மீண்டும் சொல்லுகிறேன், நான் சிந்திக்கிற சிந்தை இந்த உலகத்துல உலகபடி இருந்தா நான் போகிற பாதை இந்த உலகபடி தான் இருக்கும். ஆனா நான் சிந்திக்கிற சிந்தைகள் தேவனுடைய வார்த்தைப்படி இருக்கும் போது நான் போகிற பாதையும் தேவனுடைய வார்த்தையின்படி இருக்கும். அல்லேலூயா, புரியுதா? என்னுடைய செயல்களும் தேவனுடைய வார்த்தையின்படி இருக்கும். உலக கருத்துக்களையும், உலகத்துல மனுஷன் சொல்ற இப்படி போ, இப்படி நட, இப்படி வாழு, இப்படி காசை செலவு பண்ணு, இப்படி இரு, அப்படி இரு, மனுஷன் சொல்ற அந்த புத்தி, சொல்ற அந்த புத்தியை நம்ம நம்பி இருக்கிறோமா, இல்ல தேவனுடைய வார்த்தையை நம்பி இருக்கிறோமா? நான் சொல்ற ஒவ்வொரு வார்த்தையும்
தேவனுடைய வார்த்தையை நேசிக்கிற பிள்ளைகளால் அனுபவிக்க முடியும். ஒவ்வொரு கஷ்டத்துல, ஒவ்வொரு சூழ்நிலை, ஒவ்வொரு வேதனையில, ஒவ்வொரு போராட்டத்துல அந்த போராட்டம் மாறுறதுனால எனக்கு மகிழ்ச்சி வரல. அந்த போராட்டத்துல தேவனுடைய வார்த்தை எனக்குள்ளாய் கிரியை செய்து பாருங்க, அதுலதான் கர்த்தர் எனக்கு மகிழ்ச்சியை வச்சிருக்கார். அந்த போராட்டத்தின் மத்தியிலே கர்த்தர் எனக்கு ஒரு மனத்தை கொடுக்கிறார், என் குடும்பத்தில் அந்த ஒரு மனத்தை கொடுக்கிறார், என் திருமணத்தில் அந்த உறவை கொடுக்கிறார். அதுதாங்க தேவனுடைய வார்த்தையினுடைய வல்லமை. பானிக்கு தேவனுடைய வார்த்தை பயப்படாது. இந்த முழு உலகமும் நிலை குலைந்து அசைந்து ஆடி எல்லாம் டயர்டாய் சோர்ந்து போய் நிற்கும், தேவனுடைய வார்த்தை தலை நிமிர்ந்து நிற்கும். அல்லேலூயா. அதான் வார்த்தை சொல்லுது, வானமும் பூமியும் ஒளிந்து போகும், தேவனுடைய வார்த்தை மாறாது. கடைசி பாயிண்ட் 21 26 வரைக்கும் நம்ம வாசிக்க போறோம். ஆதலால் யோவான் ஞானஸ்நானம் கொடுத்த நாள் முதல் கொண்டு கர்த்தராகிய இயேசுவானவர் நம்மிடத்திலிருந்து உயரை எடுத்துக்கொள்ள நாள் வரைக்கும் அவர் நம்மிடத்தில் சஞ்சரித்து காலங்களில் எல்லாம் எங்களோடு கூட இருந்த எங்களிடத்தில் இருக்கிற மனுஷரில் ஒருவன் அவர் உயிரோடு எழுந்திருக்கிறதை குறித்து எங்களோடு கூட ஏற்படுத்தப்பட வேண்டும் என்றார். சோ இப்ப இந்த 20வது வசனம் 21ஆம் வசனத்தின்படி தேவ பிள்ளைகளை அப்போஸ்தலன் அப்படின்ற அந்த வார்த்தை இன்னைக்கு நம்ம பயன்படுத்துகிறோம். அப்போஸ்தல ஊழியம் பைபிள் இருக்கா? 9 விதமான ஊழியத்தை குறித்து பைபிள் நமக்கு சொல்லுது. எபேசியர் அந்த புத்தகத்துல 4ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம். இப்போ அதுல அப்போஸ்தல ஊழியம் சொல்லப்பட்டிருக்கு. இப்போ ஒவ்வொரு ஊழியத்திற்கும் பைபிள்ல சில தகுதிகள் சொல்லப்பட்டிருக்கு. தகுதிகள் சொல்லப்பட்டிருக்கு. ஒரு பாஸ்டர்னா அதுக்கான தகுதி இருக்கு, ஒரு கண்காணினா அதற்கான தகுதி இருக்கு. அப்படி ஒவ்வொன்றுக்கும் அந்த தகுதியா இருக்கிறவங்க தான் பாஸ்டரா இருக்க முடியும். அந்த இப்போ ஒரு இன்ஜினியர்னா அந்த இன்ஜினியர் படிச்சாதான் அந்த வேலை செய்ய முடியும். ஒரு டாக்டர்னா அந்த டாக்டர் படிப்பு படிச்சாதான் அந்த வேலை செய்ய முடியும். பைபிள்ல இந்த ஊழியம் செய்யணும்னா அதற்கான தகுதி, படிப்பை கேட்கல, அதற்கான குவாலிட்டி, அதற்கான கேரக்டர் ஆண்டவர் என்ன பண்ற பைபிள்ல சொல்லியிருக்காரு. இப்போ ஒரு அப்போஸ்தலன் ஆகணும்னா அவங்களுடைய குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்றத 20-21 வசனத்துல சொல்றார். 3 காரியத்தை சொல்றார். என்ன 3 காரியத்தை சொல்றாரு? 3 காரியத்தை சொல்றாரு பாருங்க வசனத்தை. முதல்ல இயேசு கிறிஸ்து ஊழியம் செஞ்சு அந்த ஊழியத்தை கண்ணார அவங்க கூட இருந்து பார்த்து அனுபவிச்சிருக்கணும். இப்போ அப்போஸ்தல ஊழியத்துக்கு கேண்டிடேட்டை செலக்ட் பண்றாங்க, கரெக்டா? 20-26 வரைக்கும் அப்போஸ்தல ஊழியம் செய்ய அப்போஸ்தலனாக எத்தனை அப்போஸ்தலர் இருந்தாங்க? 12 இருந்தாங்க. அதுல ஒருத்தர் இப்போ இல்ல. இப்போ ஒருத்தரை ஆட் பண்றதுக்கு என்ன பண்றாங்க? ஒரு மனமா பிளான் பண்ணி, எப்படி 12 கோத்திரம் இருந்துச்சோ அந்த மாதிரி அப்ப 12 அப்போஸ்தலர்கள் என்கின்ற சிந்தை தெளிவு ஃபவுண்டேஷனா இயேசு கிரியேட் பண்ணியிருக்காரு அப்படின்றத அவர்கள் தீர்க்க தரிசனமா வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு. ஒருத்தன் போனா இன்னொருத்தரை நியமிக்கணும். 2 கேண்டிடேட் இருந்தாங்க, 2 பேரையும் வச்சிருக்கலாமே. யார் 2 கேண்டிடேட்? யோசேப்பு, மத்தியா. இப்போ யோசேப்பும் அப்போஸ்தலனாக சேர்க்கப்பட்டானா இல்ல வெறும் மத்தியா ஒண்டி சேர்க்கப்பட்டானா? மத்தியா ஒண்டி. அப்போ எத்தனை அப்போஸ்தலர்கள்? 12. அப்ப அந்த அப்போஸ்தலருடைய குவாலிஃபிகேஷன் என்ன? இயேசுவோடு கூட இருக்கணும், இருந்திருக்க வேணும். ஆமென், அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து உயிரோடு கூட எழும்பினத முகமுகமா தரிசனத்துல இல்ல, முகமுகமாய் நேரடியாக பார்த்திருக்க வேண்டும் என்பதை ஐ விட்னஸ் டைரக்டா அவருடைய உயிர்த்தெழுதலை என்ன பண்ணிருக்கணும்? டைரக்டா பார்த்திருக்கணும் அப்படின்றத இங்கு நாம் வாசிக்கிறோம். ஸோ இதுல ஒரு சிம்பிளா என்ன சொல்ல வரேன்னா, ஃபவுண்டேஷனா அப்போஸ்தலர்கள் அப்படின்னு சொல்லும் போது இதுதான் குவாலிஃபிகேஷனா ஆண்டவர் வச்சிருக்கார். ஆமென், அல்லேலூயா. அப்ப நீங்க கேட்கலாம், அப்போஸ்தலனாகிய பவுல், நிறைய அப்போஸ்தலர் இருக்கிறார்களே அப்படின்னு சொல்லி, அப்போஸ்தலனாகிய பவுலை நம்ம என்ன பண்ண முடியாது? அந்த கேட்டகரியில கொண்டு வந்தா கம்ப்ளீட்டா 1 கொரிந்தியர் புத்தகம் 15ஆம் அதிகாரத்தை வீட்டுல போய் வாசி பாருங்க. அவர் அதற்கான தெளிவான விளக்கத்தை கொடுக்கிறார். மீதி வருகிற கூட்டம் இப்ப அப்போஸ்தல ஊழியத்தை ஆண்டவர் கொடுத்திருக்காரு. ஓகேங்களா? இப்போ ஒவ்வொரு டைட்டில் ஒவ்வொரு ஊழியத்துக்கு கொடுத்திருக்காரு. சோ இதுல முக்கியமான ஒண்ணு என்னன்னு சொன்னா, அந்த ஃபவுண்டேஷனா கொடுத்திருக்கிற அந்த 12 அப்போஸ்தலர்களை விட இன்றைக்கு மேலான அந்த அப்போஸ்தல ஊழியம் செய்ய பெரிய லெவலில் யாரையும் அழைக்கலாம். ஆமென்.
இங்க இருக்கிற யாராச்சும் ஏசு கூட போயிருக்காங்களா? ஏசு உயிர்த்தெழுந்த பார்த்திருக்காங்களா? நோ. பட் அப்போ ஒரு சில நேரத்தில் இன்னைக்கு அப்போஸ்தலர்கள் சொல்லிக்கிறாங்க. ஓகேங்களா? இப்போ சொல்லிக்கிறதுனால அவங்கள நான் என்ன பண்ணல, அவங்க செய்யறது தவறு அப்படின்றத நான் சொல்ல வரல. ஓகேங்களா? நான் என்ன இதை போதிக்க வரேன்னு சொன்னா, வசனத்துல இங்க அப்போஸ்தல ஊழியம் அவனோட குவாலிஃபிகேஷன் என்ன என்பதை வசனம் சொல்லி கொடுக்கறதுனால எனக்கு வசனம் தெரியல ஸ்கிப் பண்ணி போக விரும்பல. ஐ வாண்ட் டு எஜுகேட் யூ. ஆமென். இப்போ டைட்டில் முக்கியம் இல்லை. கரெக்டா புதிய ஏற்பாட்டின் படி நீங்க வந்து பாத்தீங்கன்னா டைட்டில் முக்கியம் இல்லை. எல்லாரும் சொல்லலாம் டைட்டில். நீ தீர்க்கதரிசியா வேணா இரு, நீ சீனியர் பாஸ்டரா வேணா இரு, நீ 9 விதமான வரங்களை வச்சு நீ 9 விதமான வரங்களையும் நீ என்ன பண்ணு, பயன்படுத்தி 9 டைட்டிலையும் வச்சுக்கோ. ஆனா அந்த டைட்டில்லாம் தாழ்மையா, பொறுமையா, அன்பா, ஆவின் கனியோடு செயல்படுவதே புதிய ஏற்பாட்டிலே கர்த்தர் விரும்புகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. So the title is not a matter. அப்ப இந்த சபைக்கு, இங்க வருகிற சபை மக்களுக்கு ஒரு போதகராக, ஒரு சகோதரனாக உங்களோடு கூட நான் முக்கியமான காரியங்கள் சொல்லுகிறேன். எனக்கு டைட்டில் முக்கியம் இல்ல, இந்த சபைக்கு டைட்டில் முக்கியம் இல்ல. இந்த சபைக்கு முக்கியம் ஆண்டவர் எதிர்பார்க்கிற, ஆண்டவர் வாஞ்சிக்கிற, விரும்புகிற ஒப்பு கொடுத்தல், அர்ப்பணம், தாழ்மை, ஆவின் கனியோடு கர்த்தருக்காய் பயன்படுவது. கடைசி பாயிண்ட் நான் முடிக்க விரும்புகிறேன். ஜெபத்தோடு செய்கிறார்கள். ஆமென். அல்லேலூயா. ஜெபத்தோடு காத்திருப்பது தேவனுடைய சித்தத்தை, அதோடைய ரகசியத்தை நமக்கு வெளிப்படுத்தும். ஆமென். அல்லேலூயா. எஸ், முதல்ல அவங்க ஒரு மனத்துக்காய் வாஞ்சித்தாங்க. சிந்தையில ஒரு மனம், நோக்கத்துல ஒரு மனம், இருதயத்துல ஒரு மனமா இருந்தாங்க. அதுக்கப்புறமா அவர்கள் தேவனுடைய வார்த்தையை மேல வச்சாங்க. கடைசியா அவர்கள் ஜெபத்தோடு கூட இருந்தார்கள். அல்லேலூயா. பைபிள் சொல்லுது, எவ்வளவு நேரம் நம்ம ஜெபம் பண்ணோமா? எவ்வளவு நேரம் ஜெபம் பண்ணோம்? எவ்வளவு நேரம்? பக்கத்து சொல்லுங்க, இடைவிடாம சொல்லுங்க, இடைவிடாம. ஜெபம் என்பது எல்லா தரப்பட்ட ஜெபமும் நம்முடைய வாழ்க்கையில வேண்டும். ஆமென். ஒரு ஆள் தனியா உட்காந்து ஃபுல்லா போய் ஜெபிக்கிறாருன்னா அவங்க மனைவி யார் பாப்பா? அவங்க பிள்ளைங்களை யார் பாப்பா? அவங்க குடும்பத்தை யார் பாப்பா? ஆமென். சொல்லுங்க, தனியா ஜெபிக்கணும். இப்ப பைபிள்ல இருக்கிற மொத்த ஜெபத்தையும் உங்களுக்கு சுருக்கமா சொல்றேன். பைபிள்ல இருக்க மொத்த ஜெபத்தையும் ஒரு இடத்துல ஜெபம்னு சொல்லி இருக்குன்னா அந்த ஒரு இடத்த ஒண்டி நம்ம பார்க்க கூடாது. ஜெபத்தை பத்தி பைபிள்ல எல்லாம் என்ன சொல்லி இருக்குன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆமென். சோ எல்லாரும் சொல்லுங்க, ஜெபிப்போம், ஜெபிப்போம். ஆமென். தேவனுடைய வார்த்தையின்படி ஜெபிப்போம். எப்படி ஜெபம் பண்ணுவோம்? தேவனுடைய உணர்ச்சி வசப்பட வேண்டாம். ஜெபம் என்பது உணர்ச்சி வசப்படுவதல்ல. ஜெபம் என்பது அர்த்தம் உள்ளது. ஆமென். எல்லா டைமும் உணர்ச்சி வசப்பட்டுட்டே இருந்தா நீங்க என்ன சொல்றீங்க, என்ன பேசுறீங்க, வாயில இப்போ கோவப்பட்டா என்ன வரும்? நீங்க பேச வேண்டியதை பேச முடியுமா? வாய் என்ன பண்ணும்? அப்படிப்பட்ட ஜெபம் வேணாம். அர்த்தமுள்ள ஜெபங்களை நாம் கர்த்தருக்காய் ஏறெடுப்போம். ஆரம்பிக்கும் போது என்ன சொன்ன? சோதித்து பார்த்து நலமானதை பிடித்து கொள்ள வேண்டும். ஆமென். ஏதோ நன்மையான காரியங்களை நமக்காக சொல்றாங்க, உன்னை கர்த்தர் அழைத்திருக்கிறார் அப்படின்னு உடனே புல்லரிக்க வேணாம். யோசிங்க, உங்களை எப்ப கர்த்தர் அழைச்சிருக்காரு? உங்களை எப்ப கர்த்தர் அழைச்சிருக்காரு? இப்ப அழைச்சாரா? தாயின் கருவில் தோன்றும் முன்னே உன்னை கர்த்தர் அழைச்சிருக்காரு. இல்லைன்னா இங்க நீ உட்கார்றதுக்கு வாய்ப்பே இல்லை. தேவனுடைய வார்த்தையை ஒத்துப்பார். இந்த எத்தனையோ கோடிகள் இதுக்கு வெளியில இருக்காங்க. ஏன் அவங்க எல்லாம் உள்ள வரல? அவர்கள் இன்னும் அழைக்கப்படல. அவங்களுக்கான நேரத்தை ஆண்டவர் வச்சிருக்கிறார். ஆமென். மனுஷன் சொல்ற அந்த குறைவான வார்த்தையை விட ஆண்டோடைய வார்த்தை சொல்ற அந்த வார்த்தை 100% ட்ரூ. ஆமென். ஆண்டோடைய வார்த்தையோட ஒத்து போகாம நீ பாட்டு ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தீங்கன்னா, ஆமென், அது கிறிஸ்தவ வாழ்க்கையே இல்ல. ஆமென். அல்லேலூயா. சத்தம் அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்ப அதனால நான் தேவனுடைய வார்த்தையை எல்லாவற்றை காட்டிலும் உயர்த்தி வைக்க, என்னுடைய வாழ்க்கையில் அதை நடைமுறைப்படுத்த அவசியமா இருக்கிறது. ஆமென். அப்ப ஆவிக்குரிய வளர்ச்சி நாம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு ஆயத்தமாகி
ஆண்டுடைய வார்த்தைக்கு ஒப்பு கொடுத்து ஒரு மனத்திலும் தேவனுடைய வார்த்தையிலும் ஜபத்திலும் நான் வளரும்போது கர்த்தர் என்னை அவருடைய ஊழியத்தை வல்லமையாய் செய்வதற்கு என்னை ஆயத்தப்படுத்துகிறார். ஆமென். இப்போ ஒரு போராட்டம் போனா அடுத்து இன்னொரு போராட்டம் வரும். ஆமென். இப்போ உங்க பிரச்சனையுடைய கண்ணீர் மாறுச்சுன்னா இன்னும் வேற கண்ணீர் வரும். நான் சொல்றது புரியுதுங்களா? அதனால உங்க கண்ணீரை ஆண்டவர் மாத்தலன்றதை சொல்லி கொடுக்கல, உங்க போராட்டத்தை ஆண்டவர் விளக்கலன்னு சொல்லி கொடுக்கல, நீங்க கேட்கிற விதம் தான் தப்பா இருக்குன்னு சொல்றேன். ஆமென். கண்ணீர் வரட்டும், போராட்டம் வரட்டும், பிரச்சனை வரட்டும், தேவை வரட்டும், பாடுகள் வரட்டும், வேதனை வரட்டும், கர்த்தருடைய வார்த்தை எனக்குள்ள இருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து சாத்தானை பார்த்து சொன்னாரு, அவர் சொல்றாரு, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயில் வர வார்த்தையினாலே பிழைப்பான். ஆமென். பிழைப்புன்னு ஒன்று இருந்தால், வாழ்க்கைன்னு ஒன்று இருந்தால், தேவ பிள்ளைகளே, அது தேவனுடைய வார்த்தையினால் வரும். ஆமென். அல்லேலூயா. அந்த ரகசியம் இவ்வளோ சொல்லி உங்களுக்கு புரியலனா, இவ்வளோ பேசி உங்களுக்கு புரியலனா, உண்மையான சந்தோஷத்தை, உண்மையான விடுதலத்தை நம்மளால பார்க்க முடியும். ஆமென். சொல்லுங்க. கர்த்தர் கரம் என் மேல இருக்கு.